Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்மட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் பைண்டிங்லேயே நான் வந்து ஃபார்மட்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்மட்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கில் வந்துட்டு எப்படி வந்துட்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த ஃபார்முலா மூலமாக எப்படி கண்டுபிடிச்சோமோ அந்த ஃபார்முலா மூலமாக நம்ம ஒரு கண்டிஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். எய்தர் எஸ் ஆர் நோ இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக போகக்கூடிய சினாரியோஸில் நம்ம ஃபார்மட்டர்னு ஒரு தனியாக ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் போட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் லாஜிக் எழுதி அதுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூவை ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணலாம். அதான் ஃபார்மட்டரோட ஃபங்க்ஷன். அந்த ஃபார்மட்டர் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நேற்று வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரஷன் பைண்டிங் இது யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ஃபோ ஸ்டேட் மூலமாக வந்துட்டு எக்ஸ்பிரஷன் பைண்டிங்கை போட்டு நம்ம வந்துட்டு அவுட்புட்டில் வந்துட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு இப்படி வந்துட்டு வேல்யூவை வந்துட்டு சக்ஸஸ் எரர் அப்படிங்கிறத நம்ம காட்டினோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஃபார்மட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டமில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டம் இருக்குது. இதில் வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஃபார்மட்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐகான் ஒரு ப்ராப்பர்ட்டி, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஐகான் இருக்குது. ஸோ நம்ம ஐகான் எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் நிறைய ஐகான்ஸ் வரும், சக்ஸஸ் எரர் அந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி சக்ஸஸ் எரர் கேஸ்க்கு வந்துட்டு ஐகானை வச்சுட்டு ஃபார்மட்டை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மட்டருங்கிற ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்மளோட வெப் ஆப் ஃபோல்டரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மாடலுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு ஃபார்மட்டர் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நியூ கொடுத்துட்டேன், ஃபைல் கொடுத்துட்டேன். ஃபைல் நேம் வந்துட்டு formatter.js. இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தான். ஸோ formatter.jsன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபைல் இப்போ க்ரியேட் ஆயிடுச்சுட்டு ஃபைல் க்ரியேட் ஆனோன்னா இது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்னால ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஏஎம்டி சின்டெக்ஸ். நான் ஆல்ரெடி ஏஎம்டி சின்டெக்ஸ் பற்றி கண்ட்ரோலரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா sap.ui.define அப்படின்னு கொடுத்துக்கணும். டிஃபைனில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நமக்கு 2 பேராமீட்டர் வரும். பேராமீட்டர் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே. இந்த அரேல தான் நம்ம டிபெண்டன்சி லோட் பண்ணுவோம். செகண்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு டிபெண்டன்சி எதுவுமே தேவையில்லை, ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். இன்புட் வாங்க போகிறோம், அவுட்புட் கொடுக்க போகிறோம். ஃபார்மட்டருங்கிறதுனால டிபெண்டன்சி தேவையில்லை. ஜஸ்ட் கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஸ்ட்ரிட் மூலமாக இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம SAPUI5 ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறோங்கிறதுனால யூஸ் ஸ்ட்ரிட்னு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் மூலமாக ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்துட்டு ஐகான் தானே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐகானை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ஐகான் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஓகே. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐகானை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு நமக்கு இன்புட் தேவை. ஸோ ப்ராடக்ட்.jsன்லேருந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணலாம். குவான்டிட்டி கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸ்னு வச்சுருக்கோம்ல, அந்த கேசஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லாஜிக் ஒன்று எழுதலாம். அது எங்கே எழுதியிருக்கோம், ஓகே formatter.js இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட்னு ஒரு பேராமீட்டர் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வேரியபிள் ரிசல்ட்டுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டிஷன் எழுத போகிறேன். ஸோ எக்ஸ்பிரஷனுக்கு வந்துட்டு நம்ம கண்டிஷன் என்ன எழுதணும்னா கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா சக்ஸஸ், இல்லைனா வந்துட்டு எரர்னு கொடுத்தோம். இங்கே வந்து 3 கண்டிஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்புட் கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம சக்ஸஸ்ன்னு வச்சுருக்கோம்ல, அதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். அது என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஐகான்னு கொடுத்தாங்க, நம்ம ஐகான் பாஸ் பண்ணணும். ஸோ ஐகானுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ணலான்னா SAP ஐகான் எக்ஸ்ப்ளோரர்னு போனீங்கன்னா நமக்கு நிறைய ஐகான் நேம் கிடைக்கும். ஸோ அந்த ஐகானில் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஐகான், இங்கே SAP ஐகான் இருக்கும். ஸோ இந்த SAP ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா மெசேஜ் சர்ச் பண்ணலாம். ஸோ வந்துட்டு எரர் மெசேஜ் இங்கே ஒன்று இருக்குது. சக்ஸஸ்க்கு வந்துட்டு மெசேஜ் சக்ஸஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த மெசேஜ் சக்ஸஸ் எடுத்துக்கலாம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமில் இங்கே வந்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு சக்ஸஸ்னு கொடுத்துட்றேன். எல்ஸ் இஃப் கண்டிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்துட்டு இன்புட்
greater than 5 இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு ஒரு வார்னிங்காக கொடுத்துடலாம். வார்னிங் மெசேஜ் வார்னிங் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு வார்னிங் கொடுத்துட்டேன். எல்ஸ் வேறு ஏதாவது கண்டிஷன் ஏதாவது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா எரர் கொடுத்துடலாம். எரருக்கு வந்துட்டு இங்கே இருக்குது ஒரு எரர்னு சொல்லிட்டு SAP ஐகான் எரர். ஸோ இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்துட்டு பேஸ்ட் ஆன் குவான்டிட்டியை பொறுத்து நமக்கு வந்துட்டு கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா சக்ஸஸ் வரும். கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வார்னிங் வரும். அப்புறம் வந்துட்டு மற்ற கேசஸ் எல்லாத்துக்குமே எரர் வரும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்டன் இந்த ரிசல்ட்டை வந்துட்டு ரிட்டன் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஃபார்மேட்டர் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இதை மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தேவையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டர் ஃபைலை எங்கேனாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டர் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்மேட்டர் ஃபைலை நம்மளோட வியூவில் யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம கண்ட்ரோலரில் இந்த ஃபார்மேட்டருக்கு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோலருக்கு வந்து டிபெண்டன்சி ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ டிபெண்டன்சி எங்கேருந்து வருது? நம்ம ஃபார்மேட்டர் ஃபைல் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஆப்குள்ளே தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப் ஆப்புங்கிறது வெப் ஆப்குள்ளே மாடல் ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப் ஆப் எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட நேம் ஸ்பேஸ்லேருந்து தான் வரும். நம்ம com.land.listங்கிறது நம்மளோட நேம் ஸ்பேஸ். இதை எடுத்துக்கலாம். இப்போ com.land.list அதை வந்துட்டு இந்த மாதிரி டிபெண்டன்சி லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கண்ட்ரோலருங்கிறது ஃபோல்டர் நேம். நமக்கு எங்கேருந்து வருது? மாடலுங்கிற ஃபோல்டர்லேருந்து வருது. ஸோ மாடலுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃபார்மேட்டர் அப்படிங்கிற ஃபைல் நேம் இங்கே இருக்குது. ஃபைல் நேம் அந்த ஃபைல் நேம் அங்கே கொடுத்துட்டோம். ஸோ இங்கே என்னென்னா டிபெண்டன்சியில் வந்துட்டு லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு இதை பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு அதாவது கண்ட்ரோலரில் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். இது வந்து குளோபல் வேரியபிள் மாதிரி. இந்த வேரியபிளை நம்ம வியூவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஃபார்மேட்டர்னு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். இங்கே ஃபார்மேட்டர் கொடுத்துடலாம். இந்த கால்பேக் அதாவது இந்த ஃபார்மேட்டரை வந்துட்டு இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வியூக்கு போகலாம். இது செகண்ட் ஸ்டெப். ஸோ வியூவில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஐகான் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டமில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐகான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஐகானுங்கிற ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே லோட் பண்ணிட்டேன். ஸோ ஐகானுங்கிற ப்ராப்பர்ட்டியை லோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் பைண்டிங் அதாவது சின்டெக்ஸ் இது என்னென்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா குவான்டிட்டியை தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபார்மேட்டரில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட பேராமீட்டராக வச்சுருக்கோம். ஸோ இந்த இன்புட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, குவான்டிட்டியை தான் நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே என்ன பண்ணணும்னா வியூவில் வந்துட்டு பார்ட்ஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு அரே இருக்குது. ஸோ பார்ட்ஸுங்கிற அரேயை பாஸ் பண்ணிவிட்டு பார்ட்ஸுங்கிற அரேக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோமோ அத்தனை பேராமீட்டருக்கு வந்து பாத் செட் பண்ணணும். பாத்துன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸில் இப்போ நம்ம குவான்டிட்டிஸ் தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ குவான்டிட்டிஸை இங்கே பாஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பேராமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கோம். 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கம்மா போட்டு இந்த மாதிரி பார்ட்ஸ்ன்னு போட்டு அந்த வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னா நேம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு பேராமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மா ஃபார்மேட்டர். ஸோ ஃபார்மேட்டர் இதுதான் சின்டெக்ஸு. அதாவது ஃபார்மேட்டர் கால் பண்ணுறதுக்கு நம்ம பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தா பார்ட்ஸ்ன்னு சொல்கிற அரே வரும். கம்மா ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டரில் நம்ம என்ன பண்ணோம்னா டாட் வச்சுக்கணும். டாட் இந்த நம்ம கண்ட்ரோலரில் கொடுத்த வேரியபிள் நேம் இங்கே கொடுத்துருக்க வேரியபிள் நேம் இதுதான் குளோபல் வேரியபிள். இந்த வேரியபிள் நேம் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே போட்டுக்கணும். டாட் நம்ம ஃபார்மேட்டர் ஃபைலில் உள்ள ஃபங்க்ஷன் நேம் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்துட்டு இங்கே கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம செட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்ன ஆகணும்னா பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டிஸை பொறுத்து எனக்கு வந்துட்டு ஐகான் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டமில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ குவான்டிட்டிஸ் இங்கே எங்கே 12 இருக்குது, 10 இருக்குது, 1 இருக்குது, 5 இருக்குது, 11 இருக்குது. பேஸ்ட் ஆன் திஸ் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட்டை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு அந்த ஐகான்ஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லோட் ஆகிட்டுருக்கு. இன்னும் அவுட்புட்
வரல, என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் செமிகோலன், கண்ட்ரோலில் ஏதோ எரர் காட்டுது. அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் செமிகோலன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலரில் எரர் காட்டுது. ஸோ கண்ட்ரோலரில் போய் பார்க்கலாம். கண்ட்ரோலரில் ஏதோ எரர் இருக்குது. ஓகே, இங்கே செமிகோலன் வராது, இங்கே கம்மா தான் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு இங்கே வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மா கொடுக்கணும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு டீபக்கர்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சக்ஸஸ்க்கு வந்து டிக் மார்க் வந்துருச்சு. இது வந்துட்டு நமக்கு எரர். இந்த டிக் மார்க்கு இந்த சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்னிங்கு. ஸோ வந்துட்டு நம்மளோட ஐக்கானை வந்துட்டு எங்கேருந்து லோட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டருங்கிற ஃபைல்லேருந்து லோட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் ஃபார்மேட்டர். தேங்க்யூ.